குல தொழிலை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது. கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த துரை வைகோ இன்று நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. கட்சியினர் என்ன நினைக்கிறார்கள் என்பது நிர்வாக குழுவில் தெரியவரும் என துரை வைகோ கருத்து. நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் என வைகோ நம்பிக்கை. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் விண்வெளி தொழில் வளர்ச்சி ராக்கெட் போல உயரும். விண்வெளி கொள்கை குறித்து எதிர்க்கட்சியினர் விமர்சித்திருந்த நிலையில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதில். இயேசுபிரான் உயிர் தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம். தமிழகத்தின் பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இயல்பை விட அதிகமான வெப்பநிலை பதிவாகும். ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குப்பை கொட்டுவதில் பிரச்சினை. லாரியை கார் மீது மோதி சேதப்படுத்திய வீடியோ. நூல் இழையில் உயிர் தப்பிய மக்கள். அப்பா பெரும் கொடுமைக்காரராக இருந்ததால் அவரை விட்டு விலகிவிட்டோம். புதிய தலைமுறையின் மனதோடு உரையாடும் நிகழ்ச்சியில் மனம் திறந்த குஷ்பு. அப்பா கிட்ட இருக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, ஆண் அதிகமா இருந்தது. என் அம்மா கிட்டே நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்ற பேச்சு மட்டும்தான் கேட்கறேன். அம்மாவுக்கு வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே இருக்காது. அம்மாவோட கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. நீ என்ன வீட்டில் தானே இருக்க, மூடிட்டு உட்கார, நான் சொல்றது மட்டும் செய். மகாராணா பிரதாப், சத்ரபதி சிவாஜியே தேசத்தின் நாயகர்கள். முகாலய மன்னர் அவுரங்கசீப் தேசத்தின் நாயகர் அல்ல என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. எப்போதும் உண்மைதான் தன்னை பாதுகாத்து வருகிறது. துணிச்சலையும் உண்மையின் பக்கம் நிற்பதையும் நேரு கற்பித்துள்ளதாக ராகுல் காந்தி பேச்சு. உச்சநீதிமன்றமே சட்டம் இயற்றும் என்றால் நாடாளுமன்றத்தை மூடிவிடலாமே என பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கருத்து. எந்த ஒரு விவகாரத்திலும் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கே உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் பதில். பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளும் பாஜகவும் RSSம் கையாளுகிறது. முர்ஷிதாபாத் வன்முறை குறித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பிஜு ஜனதா தளத்தின் தலைவராக 9வது முறையாக தேர்வானார் நவீன் பட்நாயக். 1997 கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து தலைவராக இருக்கிறார். புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மேக்வால் நியமனம். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி நடவடிக்கை.
இயந்திர மனிதர்களுக்கு ஓட்டப்பந்தயம் நடத்திய சீனா தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகிற்கு உணர்த்த வித்தியாசமான முயற்சி. ஐபிஎல் கிரிக்கெட்டில் மிக இளம் வயதில் அறிமுகமானார் ராஜஸ்தான் அணியின் வைபவ் சூரியவன்சி. தான் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்ஸர் விளாசி அசத்தல். சதம் அடிப்பது முக்கியமல்ல, அணியின் வெற்றியே முக்கியம் என திவாட்டியாவிடம் கூறினேன். 97 ரன்களுடன் களத்தில் இருந்தபோது அணி வெற்றி பெற்றது குறித்து பட்லர் கருத்து. Driven through the offside for 4. So 50 for Butler. It's the 51. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு தகுதி பெறாத வெஸ்ட் இண்டீஸ் 0.1 ரன் ரேட்டில் தகுதி பெறும் வாய்ப்பை இழந்த சோகம். சூரி நாயனாக நடிக்கும் மண்டாடி திரைப்படத்தின் அறிமுக விழா. எவ்வளவு அடித்தாலும் சூரி தாங்குவார் என்று நகைச்சுவையாக பேசிய இயக்குனர் வெற்றிமாறன். அண்ட் எல்லாருக்கும்